6 மாணவர்கள் 5 மாணவிகள் 11 பேர் அந்த பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல வெற்றிகளை தேசிய அளவில் உலக அளவில் பெற வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, மதுரை மாநகரத்தில் இது போன்ற விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துவதற்கு குறிப்பாக ஸ்கேட்டிங்கிற்கான மைதானம் தனியாக எதுவும் இல்லை. தனியார் இருக்கு, அவங்க நிறைய பணம் கட்டி செலவு பண்ணி தான் அந்த இதில் பயிற்சியில் ஈடுபட வேண்டியிருக்கு. பொருளாதாரத்தில் விளிம்புநிலையில் சாதாரண மாணவர்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே மாநகராட்சியின் சார்பாக, அரசாங்கத்தின் சார்பாக அதை தயார் செய்து கொடுப்பதற்கு நான் இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்திருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, மாநகராட்சியுடைய பூங்கா இல்லை மாநகராட்சி சார்ந்த இடத்துல MP ஃபண்டு, MLA ஃபண்டு அந்த மாதிரியான நிதி ஒதுக்க சொல்லி அந்த ஸ்கேட்டிங்கிற்கான தனிப்பட்ட விளையாட்டு மைதானத்தை உடனடியாக துவக்க வேண்டும் என்று இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிம்பிக் அகாடமி சென்னையில் இருக்கு, அது மாதிரி மதுரையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஒரு பெரிய அளவுக்கு இப்போ எப்படி ரேஸ் கோர்ஸ் இருக்கோ அதே பெரிய அளவுக்கு கொண்டு வரதான் அந்த ஒலிம்பிக் அகாடமி. அப்போ அதற்கான இடத்தை அரசாங்கம் தேர்வு பண்ணி அதற்கான வேலைகளை தொடங்கி செஞ்சோம்னா மாணவர்களுடைய விளையாட்டு திறன், இன்னைக்கு படிக்கின்ற மாணவர்கள் படிப்பு மட்டுமே இல்லை, தன்னுடைய உடல் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்போன்லையும் கம்ப்யூட்டரையும் மூழ்கிறாங்க. அவங்கள விளையாட்டு பயிற்சியில் கொண்டு வந்தோம்னா அவங்க இன்னும் கூடுதலாக உடல் வலிமையோட இன்னும் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் செலுத்துறதுக்கு இந்த விளையாட்டு ஒரு வகையில் உதவி செய்யுங்கிறத நினைவு. அதனால விளையாட்டை ஊக்கப்படுத்துகிற கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது.